மாணவ மாணவியர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை இன்னும் ஸ்கூலில் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க. ஒரு 5லேருந்து 6 பேர். அவர்கள் மற்ற மாணவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களுடைய நம்பரை ஸ்கூலில் பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம சாப்டர் 1 மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ் இதான் பார்த்துட்டு வரோம். இப்போ இன்னைக்கு பார்க்குறது இன்னைக்கு 3வது கிளாஸு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி இந்த சம்மை இப்போ நிறுவ போகிறோம். ப்ரூவ் தட் ரோ 1ல் 1/a BC P + C, ரோ 2ல் 1/b CA C + A, ரோ 3ல் 1/C AB A + B. இப்போ அந்த காலம் 2 பார்த்தோம்னா அதில் BC CA AB. அதனால இந்த காலம் 2ல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் BCன்னு இருக்கு. அதில் ABCயில் A மட்டும் இல்லை. செகண்ட் எலிமெண்ட் CAன்னு இருக்கு. அதில் ABCயில் B மட்டும் இல்லை. அது மாதிரி தேர்ட் எலிமெண்ட் AB மட்டும் இருக்கு, C இல்லை. ஆக ABCயில் 1 தான் விடுபட்டிருக்கு. ஆக இந்த காலம் 2ல் ABC காமனாக வராப்புல செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரோ முழுவதும் ரோ 1 முழுவதும் ஏஆல பெருக்கணும். மல்டிப்ளை ரோ 1/A. கம்ப்ளீட்டா அந்த ரோ 1ல் உள்ள 3 எலிமெண்ட்ஸையுமே அந்த ஏஆல மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த A கேன்சல் ஆகிடும், 1ன்னு வரும். இங்கே ABCன்னு வரும். இங்கே A × B + C. எப்போதும் ஒரு டிட்டர்மினன்ட்ல ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா டிட்டர்மினன்ட்டுக்கு வெளியில இந்த சேம் நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். அதனால ரோ 1 × Aன்னு போட்டிருக்கோம். மல்டிப்ளை R1/A. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏயால டிவைட் பண்ணணும். அதான் 1/A. அது மாதிரி மல்டிப்ளை R2/B. அதான் 1/B. அது மாதிரி மல்டிப்ளை R3/C. அதனால 1/C. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 1/ABCன்னு போட்டிருக்கிறோம். ஆக ரோ 1 ஏஆல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 1ன்னு வரும், ABCன்னு வரும், A × B + C. அது மாதிரி மல்டிப்ளை R2/B. B கேன்சல் ஆகி 1ன்னு வரும், BCAன்னு வரும். அது எழுதுறப்ப ABCன்னு போட்டுக்கிறோம். B × C + A. அது மாதிரி மல்டிப்ளை R3/C. C கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கேயும் 1ன்னு வரும், ABC. இதை சிஆல மல்டிப்ளை பண்ணோம்னா C × A + B. டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி படி எனி ரோ ஆர் காலத்தில் காமன் ஃபேக்டர் இருந்தால் அதை வெளியில் கொண்டு வரலாம். இப்போ அந்த காலம் 2ல் இப்போ ABC காமனாக இருந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம அது மாதிரி மல்டிப்ளை R1/A, R2/B, R3/Cன்னு செஞ்சோம். இப்போ காலம் 2ல் ABC காமனாக இருக்கு, அதை எடுத்துடுறோம். பை ABC, ABC/ABC இது கேன்சல் ஆகிடும். இந்த ABC எடுத்துட்டோம்னா காலம் 2ல் 1 1 1 அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த காலம் 1 காலம் 2 ஆர் ஐடென்டிக்கலி ஈக்குவல். அப்போ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் ப்ராப்பர்ட்டிஸில். Number 1, any 2 rows or columns of a determinant are identically equal, or any 2 rows or columns of a determinant proportional அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம C1 and C2 are identically equal. Therefore, value of the determinant is 0. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். 0ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சம்ம பார்ப்போம். Prove that row 1ல -A² AB AC, second rowல AB -B² BC, third rowல AC BC -C². என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா 4A² B² C². அதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுல ரோ வைஸும் போலாம், காலம் வைஸும் போலாம். காமன் ஃபேக்டர் ரோ 1லையும் A காமனா இருக்கு, காலம் 1லையும் A காமனா இருக்கு.
நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம ரோ 1லேருந்து ஏயை காமனாக எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ரோ 2லேருந்து பியை காமனாக எடுக்கிறேன். ரோ 3லேருந்து சியை காமனாக எடுக்கிறேன். இப்போ அதான் நம்ம LHS ஈக்குவல் டு ஏபிசின்னு போட்டுருக்கிறேன். டேக்கிங் ஏ ஃப்ரம் ரோ 1, பி ஃப்ரம் R2, சி ஃப்ரம் R3. ரோ 1ல ஏ எடுத்துட்டோம்னா மைனஸ் ஏ பி சி. அது மாதிரி இங்கே பி எடுத்துட்டோம்னா ஏ மைனஸ் பி சி. சி எடுத்துட்டோம்னா ஏ பி மைனஸ் சி. காலம் 1லேருந்து ஏ, காலம் 2லேருந்து பி, காலம் 3லேருந்து சி. அப்ப ஏற்கனவே ஒரு ஏபிசி, இப்போ ஒரு ஏபிசி, அது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வரப்போகுது. இப்போ அந்த காலம் 1லேருந்து ஏ எடுத்ததுனால -1 1 1. அது மாதிரி இங்கே 1 -1 1 1 1 -1. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏபிசி இன்ட்டு ஏபிசி மல்டிப்ளை பண்ண கிடைச்சிரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாப்புல. அப்படி செய்யாமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா any 2 rows or columns or any 3 rows or columns of a determinant can be added. அதனால இந்த ரோ 1 and ரோ 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி எங்கே எழுதியிருக்கிறேன்? ரோ 1ல எழுதியிருக்கிறேன். நம்ம ரோ 2ல வேணாலும் எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். அதனால ரோ 1ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1. அது மாதிரி ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 -1 +1 0. அது மாதிரி ரோ 1 and ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 -1 ஆட் பண்ணோம்னா 0. அதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் 1 + 1 2. இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்? ஹரிசாண்டலா ஆட் பண்ணிருக்கிறேன். R1 and R2 ஆட் பண்ணி எதில் எழுதியிருக்கிறேன்? R1ல எழுதியிருக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. R2 and R3ல எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், அதை போட வேண்டியதில்லை. செகண்ட் எலிமெண்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். -0 இன்ட்டு எனிதிங் 0 +2 இன்ட்டு இந்த 2 உள்ள ரோ 2 உள்ள காலத்தை விட்டுட்டோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? 1 -1 1 1. இப்போ இதுக்கு வேல்யூ போட்டோம்னா 1 × 1 1. ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 + 1 2. ஆக என்ன முடிவு கிடைக்குது பாருங்க? 4a² b² c². LHS = RHS. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அடுத்த சம்மு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இம்பார்ட்டன்ட் சம்மு 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புடையது. ப்ரூவ் தட் 1a a², 1b b², 1c c² equal to a - b b - c c - a. இப்போ LHS எடுத்துப்போம். 1a a², 1b b², 1c c². இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஆன்சர்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆன்சரை பார்க்கணும். என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னா a - b b - c c - a. அதனால ஆன்சரை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? ரோஸ் அண்ட் காலம்ஸை ஆட் பண்றதா அல்லது சப்ட்ராக்ட் பண்றதாங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ a - b b - c c - a. அப்போ மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இந்த 1 1 1 வந்தாலே என்ன செய்யணும்னா 2 0 ஆக்கணும் பை சப்ட்ராக்ஷன். இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா R1 gives R1 - R2. R1 - R2 போட்டு அதை எங்க எழுதியிருக்கிறேன்? R1ல எழுதியிருக்கிறேன். 1 - 1 0. அடுத்தது a - b. அடுத்தது a² - b². 1 - 1 0. b - c b² - c². 1c c². இந்த தேர்ட் ரோ இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்றப்ப என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு ரோ காலத்தை சேஞ்ச் இல்லாம அப்படியே வச்சுக்கணும். அதனால R1 - R2 போட்டு R1ல எழுதிக்கிறோம். அது மாதிரி R2 - R3 R2ல எழுதிக்கிறோம். சரிதானே? R1 - R2 1 - 1 0 a - b
a square minus b square. அடுத்தது r2 gives r2 minus r3 1 minus 1 0 b minus c b square minus c square. இந்த தேர்ட் ரோவில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. சப்ராக்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ரோவை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும், ரோவையோ காலத்தையோ. இதை நம்ம அந்த டிட்டர்மினண்ட்டை வந்து எப்படி வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொன்னோம். யூசிங் காலம் 1 எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும். பிளஸ் மைனஸ் 0 இன்ட்டு எனிதிங் 0 மைனஸ் 0 இன்ட்டு எனிதிங் 0. ஆல்டர்னேட்டிவா ரோ வைஸ்ல சொன்னாலும் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்சு. காலம் வைஸ் போனாலும் அதே தான். பிளஸ் மைனஸ் பிளஸ், இங்கேயும் அது மாதிரி தான் சொன்னோம். பிளஸ்ன்னா அந்த ஆக்சுவலாக என்ன சைன் இருக்கோ அதை எடுத்துக்கணும். இந்த செகண்ட் எலிமெண்ட் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால மைனஸ் 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அதனால அது எழுத வேண்டியதில்லை. இந்த தேர்ட் எலிமெண்ட் பிளஸ் 1 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஏன் நம்ம கோஃபேக்டரை போடலன்னா 0 இன்ட்டு இந்த எலிமெண்ட் 0வோட கோஃபேக்டரை போடணும். போட்டோம்னா இந்த 0 உள்ள ரோ இந்த 0 உள்ள காலத்தை விட்டுறணும். b மைனஸ் சி பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் சி சி ஸ்கொயர்னு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். அது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். அடுத்ததான் என்ன 0 ஆகிடும். அதனால நம்ம எழுதலை. அதனால இந்த தேர்ட் எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன். பிளஸ் 1 இன்ட்டு இந்த 1 உள்ள ரோ 1 உள்ள காலத்தை விட்டுறணும். a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பி மைனஸ் சி பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா a மைனஸ் பி ஏ பிளஸ் பி, அது மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா பி மைனஸ் சி பி பிளஸ் சி. இதில் காமன் ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. ரோ 1ல a மைனஸ் பி முன்னாடியே சொல்லிருக்கிறோம். எனி ரோ ஆறு காலத்தில் காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா அதை டிட்டர்மினண்ட்டை விட்டு வெளியில் எழுதி மல்டிப்ளை பண்ணலாம். அதனால a மைனஸ் பியை ரோ 1லேருந்து எடுத்துட்டேன். அது மாதிரி b மைனஸ் சியை ரோ 2லேருந்து எடுத்துட்டேன். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதுறோம். a மைனஸ் பி எடுத்துட்டோம்னா 1, இங்கே a பிளஸ் பின்னு வரும். இந்த b மைனஸ் சி எடுத்துட்டோம்னா 1, அப்புறம் b பிளஸ் சி. இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 1 இன்ட்டு b பிளஸ் சி மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு a பிளஸ் பி. அப்போ b கேன்சல் ஆகிடும். c மைனஸ் a மைனஸ் பி b மைனஸ் சி c மைனஸ் a. இதான் இப்போ நமக்கு தேவையான ரிசல்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். செகண்ட் ஆர்டரும் பார்க்க போறோம், தேர்ட் ஆர்டரும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சம் நம்பர் 10 அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போவோம். இதுவும் ஒரு ப்ரூவ் தட் xy z 2x plus 2a 2y plus 2b 2z plus 2c ABC equal to 0. இது நம்ம ஏற்கனவே இந்த மாடல்ல சம் போட்டுக்கிறோம். If any row or column expressed as sum of two elements, then the given determinant can be expressed as sum of two determinants. இப்ப the second row ல every element can be expressed as sum of two elements. அதனால given determinant can be expressed as sum of two determinants. இப்ப இந்த ரோ 1ல மாற்றம் இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன் XYZ. ரோ 3லயும் மாற்றம் இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன் ABC. ரெண்டு டிட்டர்மெண்டா பிரிச்சு எழுதிடலாம் நம்ம. அது மாதிரி செகண்ட் டிட்டர்மெண்ட்டும் போட்டிருக்கேன். ரோ 1 அண்ட் ரோ 3ல மாற்றம் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன போட்டிருக்கோம் நம்ம 2x plus 2a 2y plus 2b 2z plus 2c. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் அதை ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட்ல எழுதணும். 2x 2y 2z. அப்புறம் செகண்ட் எலிமெண்ட்டை செகண்ட் டிட்டர்மினண்ட்ல எழுதணும். 2a 2b 2c. அவ்வளோதான், சரிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்ல xyz ரோ 1ல, செகண்ட் ரோல 2x 2y 2z இதான் நம்ம சொன்னோம். அதனால ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணா செகண்ட் ரோ கிடைக்குது டிட்டர்மினண்ட் 1ல. அப்படின்னா
multiplied by the same constant அப்படின்னா என்ன அர்த்தம்? R1 and R2 are proportional. First determinantல. அதே மாதிரி second determinantல 2A, 2B, 2C. Row 2ல. Row 3ல ABC. அப்ப இங்கே அதேதான் multiplied by the same constant. இங்க வந்து R2 and R3 are proportional. 0 plus 0 equal to 0. Adjoint of a matrix. The matrix A 1, 2, 3, 4. Adjoint of A second order பொறுத்தவரை என்ன செய்யணும்னா interchange the elements in the main diagonal. அதனால main diagonalல 1 and 4 அந்த சைனோட மாத்தணும். +1 +4 அதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். +4 மேல எழுதிட்டு +1 இங்க கீழே மாத்தணும். இந்த எலிமெண்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் இந்த செகண்டரி டயகனல் என்ன செய்யணும், எலிமெண்ட்டை மாற்ற விடாது, சைன் சேஞ்சஸ் ஒன்லி. +2 +3ன்னு இருக்கு, அதை -2 -3. அதனால இந்த செகண்ட் ஆர்டர் டிட்டர்மெண்ட்டை பொறுத்தவரை அட்ஜாயின் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். மெயின் டயகனல்ல உள்ள எலிமெண்ட்ஸை ஆக்சுவல் சைன் என்ன இருக்கோ அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 4 இருக்கு, +1 +4 அதை நம்ம மாத்தி போட்டிருக்கிறோம். +4 +1. அப்புறம் இந்த அனதர் டயகனல்ல செகண்டரி டயகனல்ல நம்பர்ஸை மாற்றக்கூடாது, சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டும் பிளஸ் இருக்கு, ரெண்டையுமே மைனஸ் ஆக்கணும். -2 -3. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுவும் செகண்ட் ஆர்டர் தான். -1 2 -3 4. இப்போ மெயின் டயகனல் என்ன இருக்கு, -1 +4. இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். +4 -1 அதான் போட்டிருக்கிறோம். செகண்டரி டயகனல்ல +2 -3 இருக்கு, நம்பர்ஸை மாற்ற விடாது, சைன் சேஞ்ச் ஒன்லி. இந்த +2-வை -2ன்னு போட்டுருணும், -3-யை +3ன்னு போட்டுருணும். இதுதான் செகண்ட் ஆர்டரை பொறுத்தவரை நமக்கு அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட். அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் ஆர் அட்ஜுகேட் மேட்ரிக்ஸ். அடுத்தது இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ், ஏ போட்டு பவர்ல -1, ஏ பவர் -1 அப்படி படிக்க கூடாது, அது மாதிரி எழுதிக்கணும். படிக்கிறப்ப இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஆர் ஏ இன்வர்ஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்கன்னா 1/determinant of A into adjoint of A. ஆக A இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா முதல்ல எதை கண்டுபிடிக்கணும், determinant of A not equal to 0. determinant of A not equal to 0-வா இருக்கணும். அது 0-வா இருந்ததுன்னா இன்வர்ஸ் does not exist. அதனால determinant of A not equal to 0 இருந்தாதான் இன்வர்ஸ் exists. A inverse equal to 1/determinant of A adjoint of A. Example A 1 -2 3 -4. Find the inverse of A. இந்த இன்வர்ஸ் முதல்ல என்ன சொல்றோம், நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் டு 0-வா இருக்கணும், அதுதான் முக்கியம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 1 -2 3 -4. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா product of the elements in the main diagonal +1 into -4 -4. அப்புறம் டிஃபரன்ஸ், அதான் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் உண்டு, சரிதானே? அதனால சம்முல ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு வரும். 3 × 2 6. ஆக ரிசல்ட் என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 2. adjoint of A interchange the main diagonal element +1 -4. அதை மாத்தணும்னா -4 +1. அது மாதிரி -2 3ன்னு இருக்கு, அதை மாத்தணும்னா +2 -3. A inverse equal to 1/determinant of A into adjoint of A 1/2 -4 2 -3 1. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்ல 2 4 4 2 5 4 2 5 3. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ முதல்ல போடுவோம். ரோ 1 யூஸ் பண்ணி 2 into its cofactor, 2 உள்ள ரோ 2 உள்ள காலத்தை விட்டுட்டேன், 5 4 5 3.
அப்புறம் ரெண்டாவது எலிமெண்ட் மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் எலிமெண்ட்டும் அங்கே என்ன சைன் இருக்கோ அதை போடணும். ரெண்டும் ப்ளஸ் தான் இருக்குது, அப்படியே போட்டிருக்கோம். -4 இன்ட்டு இந்த 4 உள்ள ரோவையும் விட்டுறணும், 4 உள்ள காலத்தையும் விட்டுறணும். 2 4 2 3 +4 இன்ட்டு இந்த 4 உள்ள ரோ 4 உள்ள காலத்தை விட்டுறணும். 2 5 2 5. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 15 -20 6 - 8 10 - 10. 2 into -5 -4 into -2 -10 + 8 -2. இப்போ இதுக்கு அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். கோஃபேக்டரை கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் சரிதானே. இங்க டீன்னு உண்டு, இங்க வந்து டீன்னு போடணும், அது மறைஞ்சிருக்கு, கட் ஆயிருக்கு. டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ். இந்த டீங்கிறது இங்க மறைஞ்சிட்டு இருக்கு. அதனால 9 எலிமெண்ட்ஸுக்கும் கோஃபேக்டர் எழுதணும். இந்த எலிமெண்ட் 2க்கு எழுதணும்னா இந்த 2 உள்ள ரோ 2 உள்ள காலத்தை விட்டோம்னா 5 4 5 3. அப்புறம் இந்த 4 எலிமெண்ட் 4க்கு இங்க போட்டிருக்கோம் அதே தான் 2 4 2 3. அது மாதிரி இந்த 4க்கு 2 5 2 5. ஆல்டர்னேட்டிவ் சைன் போட்டுக்கணும் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி 9 செகண்ட் ஆர்டர் எழுதுறாப்புல முன்கூட்டியே ஆல்டர்னேட்டிவ் சைன் டிட்டர்மினன்ட் சிம்பிளை போட்டுடலாம். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படியே எஸ் டைப்ல வரணும், இப்படி வரணும். ஆல்டர்னேட்டிவ் சைன் கரெக்டா இருக்கும். அது பிளஸ் மைனஸ் பிளஸ், அப்புறம் இங்க வந்து மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்ப ரெண்டாவது ரோவுக்கு நம்ம அதே மாதிரி எழுத வேண்டியதான். ரெண்டாவது ரோவுக்கு இந்த எலிமெண்ட் 2க்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 உள்ள ரோ 2 உள்ள காலத்தை விட்டுறணும். 4 4 5 3ன்னு வரும். இப்போ அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு 4 4 5 3. அதே மாதிரி இந்த 5 உள்ள ரோ 5 உள்ள காலத்தை விட்டுறணும். 2 4 2 3 அதை எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த 4 எலிமெண்ட் 4க்கு 4 உள்ள ரோ 4 உள்ள காலத்தை விட்டுறணும். பேலன்ஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதணும். 2 4 2 5. அதே மாதிரி தேர்ட் ரோவுக்கு எலிமெண்ட் 2க்கு கேட்டாங்கன்னா இந்த 2 உள்ள ரோ 2 உள்ள காலத்தை விட்டோம்னா 4 4 5 4. இப்போ அதான் நம்ம எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த எலிமெண்ட் 5 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 உள்ள ரோ 5 உள்ள காலத்தை விட்டுறணும். 2 4 2 4. அப்புறம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் இந்த எலிமெண்ட் 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3க்கு நேராக உள்ள ரோ 3க்கு நேராக உள்ள காலத்தை விட்டுறணும். 2 4 2 5. இப்போ அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 15 - 20 6 - 8 10 - 10 12 - 20 6 - 8 10 - 8 16 - 20 8 - 8 10 - 8. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -5 + 2 0. இங்க -8ன்னு வரும், -8ன்னு வரும். வெளியில ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். 6 - 8 -2. அது மாதிரி 10 - 8 -2. 16 - 20 -4 0 2. இப்ப டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா -5 to 0. ரோ 1 காலம் 1 ஆகிருக்கிறேன். அது மாதிரி ரோ 2 காலம் 2 ஆகிருக்கிறேன். 8 - 2 -2. அது மாதிரி ரோ 3 காலம் 3 ஆகிருக்கிறேன். -4 0 2. அப்ப A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. Determinant of A already நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். -2. அதனால 1 by -2 -5 8 4 2 -2 0 0 -2 plus 2 0 -2 plus 2.
அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துருக்காங்க. வெரிஃபை ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐ ஆல்சோ ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். அதனால இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்க. முதல்ல ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐ, அதான் ப்ரூவ் பண்ண போறோம். ஐங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுத்துருக்கிறோம் 1 3 3 1 4 3 1 3 4. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம கோஃபேக்டர்ஸ் எழுதி அதுக்கு டிரான்ஸ்போஸ், கோஃபேக்டர்ஸ் எழுதி டிரான்ஸ்போஸ். இதுல 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 9 எலிமெண்ட்ஸுக்கும் கோஃபேக்டர்ஸ் மறுபடியும் என்ன செய்யணும், செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் 4 எலிமெண்ட்ஸ் எழுதுறாப்புல 9 டிட்டர்மினன்ட் சிம்பலை போட்டுரு. ரோ 1ல 3 டிட்டர்மினன்ட் சிம்பல், ரோ 2லயும் 3 டிட்டர்மினன்ட் சிம்பல், அதுமாதிரி ரோ 3லயும் 3 டிட்டர்மினன்ட் சிம்பலை போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் சைன் எஸ் டைப்ல பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா சைனை போட்டுட்டு இந்த எலிமெண்ட் 1 உள்ள ரோ 1 உள்ள காலத்தை விட்டுறணும். 4 3 3 4. அதே மாதிரி 1 3 1 4. அது மாதிரி தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 1 4 1 3. செகண்ட் ரோவுக்கு எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுறணும். செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் 1 எடுத்துருக்கிறேன். இந்த 1 உள்ள ரோ 1 உள்ள காலத்தை விட்டோம்னா 3 3 3 4. அது மாதிரி 4க்கு 1 3 1 4. 3க்கு 1 3 1 3. தேர்ட் ரோவுக்கு வரேன். எலிமெண்ட் 1க்கு 1 உள்ள ரோ இந்த 1 உள்ள காலத்தை விட்டோம்னா 3 3 4 3. அது மாதிரி 1 3 1 3 1 3 1 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 மைனஸ் 9, இங்க 4 மைனஸ் 3, 3 மைனஸ் 4, 12 மைனஸ் 9, 4 மைனஸ் 3, 3 மைனஸ் 3, 9 minus 12, 3 minus 3, 4 minus 3. Whole transpose. Simplify பண்ணோம்னா 7 minus 1 minus 1. இங்க minus 3 1 0. அடுத்ததுல minus 3 0 1. இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டோம்னா ரோ 1 காலம் 1 மாத்திட்டேன். 7 minus 1 minus 1. ரோ 2 காலம் 2 மாத்திருக்கிறேன். மைனஸ் 3 1 0. அது மாதிரி R3 C3 போட்டிருக்கிறேன். மைனஸ் 3 0 1. இதான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இப்ப A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A 1 3 3 1 4 3 1 3 4 A எழுதிருக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்ங்கிறது ரோ பை காலம். ஃபர்ஸ்ட் ரோ 1 இன்ட்டு காலம் 1. 1 இன்ட்டு 7 7. 3 into minus 1 minus 3. 3 into minus 1 minus 3. 1 into minus 3 3. 3 into 1 3. 3 into 0 0. 1 into minus 3 minus 3. 3 into 0 0. 3 into 1 3. 1 into 7 7. 4 into minus 1 minus 4. 3 into minus 1 minus 3. 1 into minus 3 minus 3. 4 into 1 4. 3 into 0 0. 1 into minus 3 minus 3. 4 into 0 0. 3 into 1 3. At row 3 into column 1. 1 into 7 7. 3 into minus 1 minus 3. 4 into minus 1 minus 4. Row 3 into column 2. 1 into minus 3 minus 3. 3 into 1 3. 4 into 0 0. Row 3 into column 3. 1 into minus 3 minus 3. 3 into 0 0. 4 into 1 4. Simplify பண்ணோம்னா 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ கால்குலேட் பண்றோம். 1 இன்ட்டு எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம். டைரக்டா ஆனாலும் போடலாம் நம்ம. 1 இன்ட்டு 16 மைனஸ் 9 மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 3
plus 3 into 3 minus 4. இந்த மாதிரி செகண்ட் ஆர்டராக மாற்றிக்கிட்டும் போடலாம். புரிஞ்சுக்கிட்டோம்னா நேராக போட்டுடலாம். 7 minus 3 minus 3 7 minus 6 1. இப்போ determinant of A into I. determinant of A 1. ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் தேர்ட் ஆர்டர். 1 0 0 0 1 0 0 0 1. மெயின் டயகனல்ல 1. ரிமைனிங் பிளேசஸ் 0. அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது? 1 0 0 0 1 0 0 0 1. ஏற்கனவே என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? A into adjoint of A 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? therefore A into adjoint of A equal to determinant of A into I. Next, A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. Determinant of A already work out பண்ணிட்டோம். Adjoint of A work out பண்ணிட்டோம். Therefore, A inverse equal to minus 7, minus 3, minus 3, minus 1, 1, 0, minus 1, 0, 1. அடுத்தது செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் A and B கொடுத்துருக்குறாங்க. வெரிஃபை adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ரிவர்ஸா வரும். adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. மேட்ரிக்ஸ் A எழுதியிருக்கிறோம். 2 3 1 minus 6. மேட்ரிக்ஸ் B minus 1 4 1 minus 2. AB இப்போ மல்டிப்ளை பண்ண ரோ பை காலம், ரோ 1 இன்ட்டு காலம் 1 போட்டோம்னா 2 இன்ட்டு minus 1 minus 2 3 இன்ட்டு 1 3. ரோ 1 இன்ட்டு காலம் 1 செஞ்சிட்டோம். இப்போ ரோ 1 இன்ட்டு காலம் 2 2 இன்ட்டு 4 8 3 இன்ட்டு minus 2 minus 6. ரோ 2 இன்ட்டு காலம் 1 1 இன்ட்டு minus 1 minus 1 minus 6 இன்ட்டு 1 minus 6. ரோ 2 இன்ட்டு காலம் 2 1 into 4 4 minus 6 into minus 2 plus 12. simplify பண்ணோம்னா 1 2 minus 7 16. adjoint of AB interchange the main diagonal. 116ங்கிறது 16 1 தான் சொன்னோம். செகண்ட் ஆர்டர் பொறுத்தவரை adjoint matrix கண்டுபிடிக்கிறது interchange the main diagonal with actual sign. plus 1 plus 16. அதை எப்படி மாற்றிருக்கிறோம்? plus 16 plus 1. interchange sign changes only in secondary diagonal. அதனால plus 2 minus 7 இருக்கு, அதை minus 2 plus 7. RHS வர போறோம். A equal to 2 3 1 minus 6. adjoint of A னா 2 minus 6ங்கிறது minus 6 2 வந்துரும். sign change in the secondary minus 3 minus 1. matrix B is minus 1 4 1 minus 2. adjoint of B னா interchange the main diagonal minus 2 minus 1. sign change in the secondary plus 4 plus 1 இருக்கு, அதை minus 4 minus 1. RHS எழுதுறோம். அவங்க கேட்டிருக்கபடி adjoint of B into adjoint of A minus 2 minus 4 minus 1 minus 1 minus 6 minus 3 minus 1 2. மல்டிப்ளை பண்ணோம்னா ரோ பை காலம், ரோ 1 into காலம் 1 minus 2 into minus 6 plus 12 minus 4 into minus 1 plus 4. அது மாதிரி minus 2 into minus 3 plus 6 minus 4 into 2 minus 8. row 2 into column 1 minus 1 into minus 6 plus 6 minus 1 into minus 1 plus 1 minus 1 into minus 3 plus 3 minus 1 into 2 minus 2. simplify பண்ணோம்னா 16 minus 2 7 1. ஏற்கனவே LHS என்ன போட்டுக்கிறோம்? 16 minus 2 7 1. Therefore, adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. அதனால ரிவர்ஸ் ஆகும். adjoint of AB equal to adjoint of B into
அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதோட இந்த வகுப்பை முடிச்சிருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க. இதுவரை நடத்தப்பட்ட பகுதிகளை, போர்ஷன்ஸை, இந்த சம்ஸை நீங்கள் அப்பப்போ எழுதி பார்த்துருங்க. உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பார்க்கணும். இந்த ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அது இருந்தால் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மெயினாக இந்த டிட்டர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நியூ கான்செப்ட் இது. அதனால் இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். அதனால் டிட்டர்மெண்ட்டை பொறுத்தவரை ஆன்சர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல செய்யணும். ஆன்சருக்கு தகுந்தாப்புல நம்ம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு வரணும். தேங்க்யூ.